Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ். இது நான் ப்ரீவியஸா அப்லோட் பண்ணியிருந்த ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம ஒரு நெட்வொர்க் அனாலிசிஸ்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராப்ளத்துல வந்து நான் கம்ப்ளீட்டா எப்படி நெட்வொர்க் டயகிராம் ட்ரா பண்றது, எப்படி லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு நெட்வொர்க் டயகிராம் வந்து பிளாட் பண்றது அப்படினு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா தான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது கம்ப்ளீட்லி அதோட கண்டினியூவேஷன். ப்ளஸ் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் பேர்ட் டாபிக் போட போகிறேன். சிபிஎம் இப்போ பார்த்துட்ருக்கோம், அடுத்தது பேர்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த சம்குள்ளே போகலாம். நேற்று நான் வந்து நெட்வொர்க் டயக்ராம் வரையும் ட்ரா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ரெண்டையுமே நம்ம வந்து நெட்வொர்க் டயக்ராம்லேயே நம்ம பிளாட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெட்வொர்க் டயக்ராமில் நேற்றே சொல்லியிருந்தேன், நோடில் வந்து ஒரு நோட் இருக்குன்னா அதில் வந்து அதை 3 பார்ட்ஸாக பிரிக்கணும். அதில் வந்து ஒன்று வந்து நோட் நம்பர் வந்துடும், இன்னொரு பார்ட் வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் மேலே வரும், கீழே வருது லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். ஓகேவா, இது மூணையும் தான் நம்ம ஒரு நோட்லையும் நம்ம வந்து பிளாட் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த ஏரோவில் இருக்கிறது டோட்டல் ஆக்டிவிட்டிஸ், அதோட டியூரேஷன். ஓகே, இதுதான் நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக எப்படி நெட்வொர்க் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போது அந்த டயக்ராமில் எப்படி ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இனிஷியல் நோடில் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்னா என்ன, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது அதுக்கு நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து 0th மினிட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இனிஷியல் ஸ்டார்டிங் டைம் 0th மினிட். நான் இப்போ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 0th மினிட். ஓகே, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆக்டிவிட்டியை என்னால் விரைவாக ஸ்டார்ட் பண்ண முடியும், ஓகேவா, ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். அதே மாதிரி இந்த டயத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டியை டிலே பண்ணாமல் ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அந்த டிலே பண்ணாமல் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இது ரெண்டும் தான் வந்து இதோட டோட்டல் அதோட மீனிங். ஓகே, இப்போ வந்து இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை ஏங்கிற ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிற நோடு இனிஷியல் நோடுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இனிஷியல் நோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டார்ட் பண்ணுற நோடு வந்து இனிஷியல் நோடு. ஸோ இனிஷியல் நோடோட ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒன்லி இப்போ நம்ம வந்து ஏர்லி ஸ்டார்ட் டைம் மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். கீழே இருக்கிறது லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம், அதை நீங்கள் இப்போ பார்க்க வேணாம். ஒன்லி மேலே இருக்க ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் கால்குலேஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 0th மினிட்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த ஆக்டிவிட்டியை, ஏ ஆக்டிவிட்டியை நான் 0th மினிட்ல இனிஷியல் நோடு ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஆக்டிவிட்டி நடக்கிற டியூரேஷன் வந்து 1 மினிட். ஸோ அந்த ஏங்கிற ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகுறது செகண்ட் நோடில் கம்ப்ளீட் ஆகுமா, அந்த இடத்துல எனக்கு கம்ப்ளீட் ஆகக்கூடிய மினிட் வந்து ஃபர்ஸ்ட் மினிட்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ல கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏவோட எண்டிங் நோட், பியோட ஸ்டார்டிங் நோட். இதுதான் நான் நேற்று நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், ஏவோட எண்டிங் நோடு தான் பியோட ஸ்டார்டிங் நோடு. ஸோ அப்போ பிங்கிற ஆக்டிவிட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஏ ஆக்டிவிட்டி எந்த மினிட்ல கம்ப்ளீட் ஆகுதோ அந்த மினிட்ல பிங்கிற ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏங்கிற ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் மினிட்ல கம்ப்ளீட் ஆகுதுன்னா பிங்கிற ஆக்டிவிட்டி 3 மினிட்ஸ்க்கு அந்த ஆக்டிவிட்டி நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ல ஸ்டார்ட் ஆகி 3 மினிட்ஸ்க்கு நடக்குது. ஸோ டியூரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் டில் நவ் இப்போ வரையும் பி கம்ப்ளீட் ஆகுது 4th மினிட்ல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து கால்குலேட் பண்ணிட்டு வரணும் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்ங்கிறது. அப்படி இல்லைனா அதுக்கு சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ப்ரீவியஸ் நோட் ஆர் ஆக்டிவிட்டியோட ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஓகேவா, ப்ரீவியஸ் நோட் ஆர் ஆக்டிவிட்டியோட ஸ்டார்டிங் டைம், ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டியூரேஷன் ஆஃப் தட் ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டியோட டியூரேஷன், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நான் 0th மினிட்ல ஸ்டார்ட் பண்ணுறேன், என் ஆக்டிவிட்டி 1 மினிட் நடக்குது. ஸோ என் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு 1 மினிட் ஆகுது. ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணணும், அதோட டியூரேஷன் 3 மினிட்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மினிட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 3 மினிட்ஸ் டியூரேஷன் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு நடக்குதுன்னா ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4th மினிட்ல நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ சி ஆக்டிவிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 4th மினிட். ஸோ 4th மினிட்ல ஸ்டார்ட் ஆகி 16 மினிட்ஸ் அந்த ஆக்டிவிட்டி ரன் ஆக போகுது. ஸோ 64th மினிட்ல சி ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகும். ஸோ சி ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகுறது எஃப் ஆக்டிவிட்டியோட
ஸ்டார்டிங் earliest start time. ஓகேவா, இந்த ஆக்டிவிட்டியில் கம்ப்ளீட் ஆகுதோ அதுதான் earliest start time for the next activity. ஓகே, இப்போது இந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ரெண்டு ஆக்டிவிட்டி வந்து மெர்ஜ் ஆகுது. இந்த நோடில், இந்த 4th நோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்டிவிட்டி மெர்ஜ் ஆகுது. ஒன்று வந்து சி ஆக்டிவிட்டி, இன்னொன்று டி ஆக்டிவிட்டி, ரெண்டும் மெர்ஜ் ஆகுது. ஸோ இந்த நோடோட, அதாவது எஃப்ங்கிற ஆக்டிவிட்டியோட ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமாக எந்த டைம் இருக்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எப்போவுமே கவனிக்க வேண்டிய விஷயம், 2 நோட்ஸ் மெர்ஜ் ஆகிற இடத்துல இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆக 64 மினிட்ஸ். ஓகே, 64 மினிட்ஸ். நான் இது போட்டுட்டதுனால சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையும் கால்குலேட் பண்ணணும். சி ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆக 64 மினிட்ஸ், டி ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆக 0th நோட்லேருந்து 1 மினிட் ஆக போதா, ஸோ 1 மினிட். ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியில் எது மேக்ஸிமமோ அந்த டியூரேஷன் தான் எஃப் ஆக்டிவிட்டியோட ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஓகேவா, 4th நோடோட ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமாக இருக்க போகிறது மேக்ஸிமம் ஆஃப் தீஸ் 2 ஆக்டிவிட்டியோட டியூரேஷன். ஓகேவா, ஸோ அப்போது இந்த ரெண்டோட டியூரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 64 இஸ் த ஹையஸ்ட் டியூரேஷன். ஸோ 64th மினிட்ல நான் எஃப் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் எஃப் ஆக்டிவிட்டி வந்து என்னென்னு நம்ம நேற்று பார்த்தோம், டோவை பிளேஸ் பண்ணுறது, டீனில் பிளேஸ் பண்ணுறது, அது ரெண்டுக்கும் தேவை. சியில் வந்து டோ ரெடி பண்ணுற டைம், டிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுற டைம், டின் ப்ரிப்பேர் பண்ணுற டைம், இது ரெண்டும் இருந்தால் தான் எஃப் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். நான் டின்னை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டோ இல்லைனா எஃப் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டில் எந்த ஆக்டிவிட்டிக்கு அதிகமான டைம் எடுக்குது, டோ ப்ரிப்பேர் ஆகிற டைம் தான். ஸோ 64 மினிட். ஸோ என்னால் இந்த ப்ராஜெக்டில் 64th மினிட்டில் தான் எஃப் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் 64 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் என்னால் இந்த எஃப் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஐ நீட் டோ ப்ளஸ் டீனை மட்டும் வச்சு நான் எஃப் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது 1 மினிட்ல கம்ப்ளீட் ஆகிடுது. பட் எனக்கு 64 மினிட்ஸ் டோ ப்ரிப்பேர் ஆக தேவை. ஸோ 64th மினிட்ஸ் இஸ் த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஃபார் எஃப் ஆக்டிவிட்டி. ஓகே, அடுத்தது சிம்பிள். இப்போ 64 மினிட்ல சி ஆக்டிவிட்டி வந்து முடிஞ்சிருக்கா, அப்போ எஃப் ஆக்டிவிட்டி நடக்க 2 மினிட்ஸ். ஸோ 66 மினிட்ஸ் இஸ் த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஃபார் ஜி ஆக்டிவிட்டி. ஸோ 66 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் தேவைப்படும் ஜி ஆக்டிவிட்டிக்கு. ஸோ அது வந்து 81 மினிட்ஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், ஜி ஆக்டிவிட்டி எண்ட் ஆகிற இடம் 2 நோடு வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இ ஆக்டிவிட்டிக்கு 10 மினிட்ஸ், ஜி ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆக 81 மினிட்ஸ். ஸோ இது ரெண்டில் எது மேக்ஸிமம், 81 10ல் மேக்ஸிமமும் வந்து 81. ஸோ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமுக்கு மேக்ஸிமமாக இருக்க நம்பர் எடுத்து எழுதணும். ஸோ 81 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஹெச் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி ப்ளஸ் திஸ் டியூரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஃபார் 7th நோட். ஓகே, இந்த ஆக்டிவிட்டி ஃபினிஷ் ஆகும்போது 126 மினிட்ஸ் வந்து ஆயிருக்கும் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஓகே, இப்போது நம்ம ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் கம்ப்ளீட்டாக எல்லா நோட்லேயும் போட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இப்போ ஃபைனல் நோட்டில் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமை நம்ம ஃபைனல் நோட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா, இனிஷியல் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஃபைனல் நோட்லேருந்து ரிவர்ஸில் பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இங்கே என்ன பண்ணோம்னா, ப்ரீவியஸ் நோட் ப்ளஸ் டியூரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். இங்கே எப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் நோட், அதாவது நம்மளுக்கு இங்கே இதுதான் ஃபர்ஸ்ட் நோட், லேட்டஸ்ட் ஃபினிஷ் நோடை பொறுத்தவரை இதுதான் ஃபர்ஸ்ட் நோட். இந்த நோடு மைனஸ் திஸ் டியூரேஷன் இஸ் ஈக்குவல் டு டியூரேஷன் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா, இப்போ நான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம், நம்ம ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் எங்கே எண்ட் ஆகுதோ அதுதான் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, ஃபைனல் நோடோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமாக அதுவே கரஸ்பாண்டிங்காக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த ஆக்டிவிட்டி நடக்குதுல்ல ஹெச் ஆக்டிவிட்டி, இந்த நோடு ப்ரீவியஸ் நோடுக்கு போகிற ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுக்குது, 45. ஸோ 45 மினிட்ஸை நம்ம லெஸ் பண்ணோன்னா 81 மினிட். ஸோ 81 மினிட்ஸ் இஸ் த latest finish time for the 6th node. ஓகேவா, latest finish time for the 6th node, latest finish time for the 6th node 81. பட் இந்த இடத்துல இன்னொன்று கவனிங்க, இந்த 6th நோடில் 2 நோடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் இங்கேயுமே நம்ம வந்து ப்ரீவியஸாகவே என்ன பண்ணோம்னா, மேக்ஸிமம் ஆஃப் தீஸ் 2 தான் நம்ம ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமுக்கு எடுத்தோம். ப்ளஸ் பட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமுக்கு இந்த மாதிரி 2 நோடு வந்து மெர்ஜ் ஆகிற இடத்துல, 2 நோடு பிரியுது இல்லை, இந்த மாதிரி பிரிகிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா,
ரெண்டு நோடோட டியூரேஷனை பார்க்கணும். ரெண்டு ஆக்டிவிட்டி இந்த நோட்லேருந்து டிவியேட் ஆகிற ரெண்டு ஆக்டிவிட்டியோட டியூரேஷன்ஸ் பார்க்கணும். ஒன்று 51, இன்னொன்று 10. ஸோ 81லேருந்து நம்ம 15 மைனஸ் பண்ணால் 66. ஓகே, அதே மாதிரி 81லேருந்து 10 மைனஸ் பண்ணோன்னா 71. ஓகேவா, இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியோட மினிமம் என்னன்னு பார்க்கணும். ஸோ 66 தான் மினிமம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டிக்கு ரெண்டு நோட் போகிறதுனால இந்த ரெண்டு நோட்லேருந்து நம்ம டைமை வந்து டியூரேஷனை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதில் மினிமமாக எந்த டியூரேஷன் இருக்குது, 66 இருக்குது. 66, 71. ஸோ 66 will be the latest finish time for 5th node. ஓகேவா, அதுக்கப்புறம் சிம்பிள். இங்கே வந்து ஒரு நோடு தான் இருக்குது. ஸோ இதில் எதுவும் டிவியேட் ஆகலை. ஸோ 66 minus 2, 64. ஸோ இந்த இடத்துல திரும்ப ரெண்டு ஆக்டிவிட்டி வந்து டிவியேட் ஆகுது. ஸோ ரெண்டு ஆக்டிவிட்டிக்கு 64 நம்ம வந்து இந்த நோடில் ஆரம்பிக்குதா. ஸோ 64 இஸ் த லேட்டஸ்ட் ஃபினிஷ் நோட். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு 60 மைனஸ் பண்ணிக்கோங்க 4. அதே மாதிரி 64லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள் 63. இது ரெண்டில் எது மினிமம் 4. ஸோ 4 will be the latest finish time for the third node. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே சிங்கிள் நோடில் தான் போகுது, சிங்கிள் ஆக்டிவிட்டியாக தான் போகுது. ஸோ 4 minus 3, 1, 1 minus 1, 0. ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து டெரைவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெட்வொர்க் டயக்ராமில் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் அண்ட் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து டெரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா, இது நம்ம நெட்வொர்க் டயக்ராம்லேயே முடிச்சிடலாம். தென் இப்போ நம்ம வந்து டேப்லேஷனுக்கு போகலாம். இதில் வந்துட்டு நெட்வொர்க் அனாலிசிஸில் நெக்ஸ்ட் நம்ம பண்ணுற போது டேப்லேஷன். இந்த டேப்லேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க ஜஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, ABCD, அந்த ஆக்டிவிட்டிஸ் எடுத்து எழுதிட்டு அந்த ஆக்டிவிட்டி வந்து எந்த ரெண்டு நோடோட கனெக்ட் ஆகுது. ஆக்டிவிட்டி A ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நோட் அண்ட் ending in the second node. Activity B start from the second node, end in the third node. Okay, அதே மாதிரி activity C starts in third node, ends in fourth node. அந்த மாதிரி எந்த நோடில் ஸ்டார்ட் ஆகி எந்த நோடில் எண்ட் ஆகுது. ஸோ D மட்டும் நல்லா கவனிங்க. Dங்கிற ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் நோடில் ஸ்டார்ட் ஆகும், இனிஷியல் நோடில் ஸ்டார்ட் ஆகி 4th நோடில் எண்ட் ஆகும். அதே மாதிரி ஆக்டிவிட்டியும் இனிஷியல் நோடில் ஸ்டார்ட் ஆகி 6th நோடில் எண்ட் ஆகும். ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். Fங்கிறது 4 to 5 அண்ட் அதுக்கப்புறம் Gங்கிறது 5 to 6, Hங்கிறது 6 to 7. அது அப்படியே போட்டுருவோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் காலமில் நம்ம போடுறது. ஸோ இந்த மாதிரி காலம் நம்ம பிரிச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதில் நெட்வொர்க் டயக்ராமில் நம்ம ரெண்டு விஷயம் டெரைவ் பண்ணியாச்சு, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் அண்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், செகண்ட் காலமில் டியூரேஷன், இதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா டியூரேஷன். ஏங்கிற ஆக்டிவிட்டிக்கு 1 minute, Bங்கிறது 360, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் கரஸ்பாண்டிங்கான டியூரேஷனை எடுத்து எழுதிடுங்க. அடுத்தது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் டைம். அதாவது ஏர்லியஸ்ட் டைமில் ரெண்டு காலம் போட்டுக்கோங்க, ஸ்டார்ட் ஃபினிஷ். லேட்டஸ்ட் டைமில் ரெண்டு காலம் போட்டுக்கோங்க, ஸ்டார்ட் ஃபினிஷ். அண்ட் ஸ்லாக் டைம், ஸ்லாக்னா என்னன்னு சொல்கிறேன், அதில் ஹெட் டைல் வரும். அதே மாதிரி ஃப்ளோட் வந்து 3 ஃப்ளோட்ஸ் வரும், டோட்டல், ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். நான் இந்த இதுலேயே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டோட்டல் ஃப்ளோட்னா என்ன, ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா என்ன, எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமில் நம்ம நெட்வொர்க் டயக்ராமில் டெரைவ் பண்ணியிருக்கோம்ல, 1 to 2க்கான ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 0. அதே மாதிரி பியோட ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், பியோட ஸ்டார்டிங் டைம் 1, சியோட ஸ்டார்டிங் டைம் 60. அதே மாதிரி எஃபோட ஸ்டார்டிங் டைம் 64, டியோட ஸ்டார்டிங் டைம் 0, இயோட ஸ்டார்டிங் டைம் 0. அதுக்கப்புறம் எஃபோட ஸ்டார்டிங் டைம் வந்து 64. அதே மாதிரி ஜியோட ஸ்டார்டிங் டைம், ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 66. அதே மாதிரி ஹெச்சோட ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் 81. ஸோ அது அப்படியே இருந்து நம்ம இங்கே டெரைவ் பண்ணதை அப்படியே எடுத்து அந்த காலமில் எழுதிடலாம். ஃபினிஷ் டைமுக்கு நம்ம அதை ஃபைனலாக பண்ணுவோம். அதே மாதிரி லேட்டஸ்ட் டைமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டார்ட் ஃபினிஷ்னு இருக்குது. இதில் ஃபினிஷ் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியாச்சு. ஓகேவா, ஃபினிஷ் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. ஓகேவா, லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து ஏங்கிற ஆக்டிவிட்டியோட ஃபினிஷிங் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் வந்து 1. ஏங்கிற ஆக்டிவிட்டி நம்ம வந்து பேக்லேருந்து வந்துட்டுருக்கோம்ல, அதனால நம்ம பேக்லேருந்தே நீங்கள் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹெச்ங்கிற ஆக்டிவிட்டி 126ல் முடியும். அடுத்தது வந்து ஜிங்கிற ஆக்டிவிட்டியோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் 81ல் முடியும். அதே மாதிரி எஃப் வந்து 66ல் முடியும்.
ஸோ அந்த மாதிரி 81ல முடியும் இ. அதே மாதிரி ஏங்கிற ஆக்டிவிட்டி ஃபினிஷ் டைம்னா எண்டிங் நோட பார்க்கணும். ஓகே, எண்ட் ஆகிற நோட பார்க்கணும். ஸோ ஏயோட எண்டிங் நோடோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் 1, பியோட எண்டிங் நோடோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் 4 அண்ட் சியோட எண்டிங் சி எங்கே எண்ட் ஆகுது இங்கே இருக்குது, அதோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 64. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி டிக்கும் வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து இதே நோடு தான், 4th நோடு தான், அதுவும் 64. அதே மாதிரி எஃபோட லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் 66, எஃபோடது வந்து பார்த்தீங்கன்னா 66. அதே மாதிரி ஜியோடது 81, G is for 81, H end ஆகிறது 126. ஓ நம்ம ஃபினிஷ் டைமை பொறுத்த வரையும் எண்டிங் நோட பார்க்கணும். ஏர்லி ஸ்டார்ட் டைமை பொறுத்த வரையும் ப்ரீவியஸ் நோட், அதாவது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நோட பார்க்கணும். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த நோட் இது எண்டிங் நோட். ஸ்டார்டிங் நோடு 1, எண்டிங் நோட் 2. இதை நம்ம நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. இது நிறைய கன்ஃபியூஷன் வரும். திரும்ப நம்ம இந்த நெட்வொர்க் டயக்ராமை பொறுத்த வரையும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கன்ஃபியூஷனை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் எடுத்து எழுதியாச்சு, ஏர்லியர் ஸ்டார்ட் டைம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம இது இன்னும் முடிக்கல, இது இன்னும் முடிக்கல. ஸோ இது ரெண்டுக்கும் சிம்பிள் தான். லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம், சாரி ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து டயக்ராம்லேருந்து வந்துடும். அதே மாதிரி ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமும் டயக்ராம்லேருந்து வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிறது ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைமும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைமும். இது ரெண்டுக்கும் சிம்பிளாக ஆல்ரெடி நம்ம காலமில் செகண்ட் காலம் அண்ட் டியூரேஷன், அதாவது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் டியூரேஷன் ஆஃப் தட் ஆக்டிவிட்டி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் கிடச்சிரும். ஓகேவா? ஏ ஆக்டிவிட்டியோட ஸ்டார்டிங் டைம் வந்து 0, அது முடிகிறதுக்கு 1 minute. ஸோ ஏர்லியஸ்ட்டாக அதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறது 1st மினிட்ல ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதே மாதிரி பியை நம்ம எப்போ ஃபினிஷ் பண்ணுவோம், ஏர்லியஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சா 4th மினிட்ல ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ 1 + 3. அதே மாதிரி சிங்கிற ஆக்டிவிட்டியே அதோட ஸ்டார்டிங் டைம் வந்து 4th மினிட்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 60 minutes ரன் ஆகும். ஸோ 64th மினிட்ல நம்ம ஏர்லியஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். லைக் தட் டிங்கிற ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்டிங் வந்து இனிஷியல் நோடில் ஸ்டார்ட் ஆகும், 0th மினிட்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அந்த ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் 1 minute. ஸோ 1 minute நம்ம ஏர்லியஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆக்டிவிட்டியை ஃபினிஷ் பண்ண முடியுங்கிறது தான் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிற ஆக்டிவிட்டியை வந்து நம்ம 81th மினிட்ல ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா 45 minutes அந்த ஆக்ஷன் நடந்துச்சுன்னா 126th மினிட்ல நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். அதே மாதிரி லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் நம்ம வந்து ஆல்ரெடி டெரைவ் பண்ணியாச்சு ஃப்ரம் த டயக்ராம். ஸோ அது மைனஸ் டியூரேஷனை அதுலேருந்து ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் கிடச்சிரும். நம்ம லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமோட வேல்யூ ஃப்ரம் த டயக்ராம் இஸ் 1. அதுலேருந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 minute. ஸோ 1 - 1 0, 4 - 1 3, sorry 4 - 3 1, 64 - 64, 64 - 1 63, 81 - 10 71, 66 - 2 64, 81 - 50 66 and 126 - 45 81. ஸோ இப்போ இந்த 6 columns வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, திஸ் இஸ் த how to derive earlier start time, finish time, latest start time, finish time முடிச்சாச்சா? இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம வர போகிறது ஸ்லாக் டைம். ஸ்லாக் டைம்ங்கிறது நத்திங், ஒன்றும் கிடையாது. ஸ்லாக் டைம்ங்கிறது ஏர்லியர் ஸ்டார்ட் டைம் மைனஸ் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். நம்ம டயக்ராமில் டிரைவ் பண்ணியிருக்க இந்த 2 வேல்யூவோட டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். இந்த சம்மை பொறுத்த வரையும் ஏர்லியர் ஸ்டார்ட் டைமும் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமும் ஒன்றாவே வருது. சில சம்ஸில் வந்து மாறும், அப்போ உங்களுக்கு வேல்யூஸ் மாறும். பட் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரையும் ஸ்டார்ட் டைமும் சரி லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமும் சரி ரெண்டுமே வந்து ஒன்றா வரதுனால எல்லாத்துலேயுமே ஸ்லாக் வந்து 0. நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 - 0, 1 - 1, 4 - 4 64, 66 - 66, 81 - 81, 126 - 126. இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே 0. ஸோ திஸ் இஸ் 0. இப்போது எல்லாத்தோட நோடோடையும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நோட், இது வந்து ஒரு நோடுக்கான ஸ்லாக் டைம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட், ஃபோர்த் நோட், அந்த மாதிரி 7 நோட்ஸ்க்கும் நம்ம ஸ்லாக் டைம் வந்து போட்டாச்சு. ஓகேவா? சிம்பிள். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லாக் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெட்டு ஸ்லாக், ஏ ஆக்டிவிட்டியோட ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் நோடோட ஸ்லாக் வந்து 0, ஏ ஆக்டிவிட்டியோட டைல் நோடு வந்து செகண்ட் நோட், அதோட ஸ்லாக் டைம் 0. அதை தான் அப்படியே நம்ம இங்கே எல்லாத்துக்குமே 0ங்கிறதுனால, அதே மாதிரி பி ஆக்டிவிட்டியோட ஸ்டார்டிங் நோடு வந்து 2,
அதோட எண்டிங் நோடு வந்து 3. ஸோ ரெண்டுக்குமே ஸ்லாக் வந்து 0. அதே மாதிரி சி ஆக்டிவிட்டியோட ஹெட் நோடு வந்து 3, தேர்ட் நோட் அதுவும் 0. சி ஆக்டிவிட்டியோட எண்டிங் நோட் 4th நோட் அதோட ஆக்டிவிட்டி ஸ்லாக் டைம் வந்து 0. அதுதான் ஹெட்டுங்கிறது ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டுங்கிறது டைல் பொசிஷன். திஸ் இஸ் டைல், திஸ் இஸ் ஹெட் ஃபார் ஏ ஆக்டிவிட்டி. இப்போ ஏ ஆக்டிவிட்டினா திஸ் இஸ் த ஹெட் நோட். ஸோ ஹெட் நோடோட ஸ்லாக் வந்து 0, டைல் நோடோட ஸ்லாக் வந்து 0. ஸோ அப்படியே ஹெட் டைல் இங்கே எல்லாமே 0ங்கிறதுனால ஹெச் ஆக்டிவிட்டீஸ் வரையும் ஸ்லாக் டைம் 0. ஸோ ஸ்லாக்கும் முடிச்சாச்சு. ஃபைனலி ஃப்ளோட் நம்ம எப்படி டெரைவ் பண்ண போகிறோம்? ஓகே, ஃப்ளோட் வந்து எப்படி டெரைவ் பண்ண போகிறோம்? ஃப்ளோட் டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிரிட்டிக்கல் பாத்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃப்ளோட்டுக்கு போகலாம். ஓகே, கிரிட்டிக்கல் பாத் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, எத்தனை பாத் இருக்குது இந்த சம்ஸை பொறுத்தவரையும். இது 1 பாத், இது 1 பாத், இது 1 பாத். ஓகேவா? ஸ்டார்டிங் டு ஃபைனல் நம்ம எந்த பாத்தில் போகிறோம் அப்படிங்கிறது தான் கிரிட்டிக்கல் பாத். ஸோ இப்போ நம்ம இந்த மிடில் இருக்க பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா ABCFGH. ஓகேவா? ABCFGH இந்த ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ABCFGH இதோட ஜஸ்ட் டியூரேஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டி ஏ ஆக்டிவிட்டி நடக்க 1 3 மினிட்ஸ் ஃபார் பி ஆக்டிவிட்டி, சி ஆக்டிவிட்டி 60 மினிட்ஸ். ஜஸ்ட் அந்த டியூரேஷனை ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வருது 126 மினிட்ஸ். ஓகே, இது ஒரு கிரிட்டிக்கல் பாத். அடுத்த பாத் வந்து இது ஒரு பாத். அடுத்த பாத் ஃபஸ்ட்டு நம்ம பாத் மட்டும் எழுதுறோம். இதில் எது கிரிட்டிக்கல் பாத்னா மேக்ஸிமம் டியூரேஷன் உள்ள பாத் தான் கிரிட்டிக்கல் பாத். அதுதான் CPM. ஓகே, அடுத்த பாத் பார்த்தீங்கன்னா டியில் ஸ்டார்ட் ஆகுது. இதான் இனிஷியல் நோட் DFGH. DFGH அந்த பாத் அதோட டியூரேஷன், ஜஸ்ட் அதோட டியூரேஷன்ஸை எடுத்து எழுதிங்கன்னா 63 மினிட்ஸ். அடுத்தது ஃபைனலாக ஒரு பாத் இருக்குது. அதில் E வந்து இங்கே நோட்டில் ஜாயின் ஆகி ஹெச்னு வருதா. ஸோ EHங்கிற பாத் அதுக்கு 10ம் 45ம். ஸோ 10 + 45 55 மினிட்ஸ். ஸோ இந்த 3ல் எந்த பாத்தில் வந்து அதிகமான டியூரேஷன் இருக்கோ தட் இஸ் கிரிட்டிக்கல் பாத். ஸோ பாத் நம்பர் 1, அதாவது ஏ வந்து நான் போட்டிருக்கேன், ABCன்னு போட்டிருக்கேன். இந்த ஏ பாத் தான் கிரிட்டிக்கல் பாத் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, இந்த ஆக்டிவிட்டீஸை பொறுத்தவரையும் கிரிட்டிக்கல் பாத் வந்து A to H வரையும் போகிறது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இந்த கிரிட்டிக்கல் பாத் ஏன் இந்த வந்து கிரிட்டிக்கல் பாத்னு சொல்கிறோம்னா, இந்த பாத்தில் நடக்கக்கூடிய எந்த ஆக்டிவிட்டீஸையுமே நம்ம டிலே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் வந்து டிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நம்ம சைமல்டேனியஸாகவே பண்ண முடியும், ஏன்னா இதோட அது கரஸ்பாண்டாக இல்லை. ஸோ இது நடக்கிறதுக்கு எனக்கு 64 மினிட்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் நான் எப்போ வேணாலும் போய் டிங்கிற ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? 60 மினிட்ஸுங்கிறது ஜஸ்ட் ரைஸ் ஆகிற டைம். அந்த டைமிங்கில் கூட போய் நான் ஆக்டிவிட்டியை பண்ண முடியும். பட் நான் ஏர்லியஸ்ட்டாக பண்ணணுன்னா 0th மினிட்லேயும் பண்ணலாம். நான் எவ்வளோ லேட்டாக பண்ணணுன்னா 63rd மினிட்டில் கூட நான் லேட்டாக பண்ணலாம். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைமில் 63rd மினிட்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் 63rd மினிட்ல கூட பண்ணலாம். இந்த மாதிரி நான் டிலே பண்ண முடிகிறதுக்கு பேர் வந்து இட்ஸ் நாட் ப்ராப்ளம். நான் டிலே பண்ணினேன்னா எனக்கு எந்த மற்ற ஆக்டிவிட்டீஸோட அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் சில ஆக்டிவிட்டீஸை நான் டிலே பண்ணேன்னா அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் வந்து டிலே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏங்கிற ஆக்டிவிட்டியை டிலே பண்ணுறேன்னா இன்க்ரீடியன்ஸ் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தான் நான் பி ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஏ ஆக்டிவிட்டி டிலே பண்ணேன்னா பி ஆக்டிவ் பிரச்சனையாகும். பி ஆக்டிவிட்டி டிலே பண்ணால் சி ஆக்டிவிட்டிஸ் ப்ராப்ளம். ஸோ சி ஆக்டிவிட்டி டோவே ரெடி ஆகலைன்னா எஃப் ஆக்டிவிட்டியை என்னால் பண்ண முடியாது. ஸோ ஜி ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. ஜி ஆக்டிவிட்டி செகண்ட் அதுவும் டோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஹெச்ங்கிற ஆக்டிவிட்டி டோ அண்ட் அவனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் அவன் ப்ரிப்பேர் பண்ணுறத நான் கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஏன்னா எனக்கு இவ்வளோ டைம் 81 மினிட்ஸ் இருக்குது. நான் அதில் எந்த 10 மினிட்ஸில் வேணாலும் நான் போய் அவனை ப்ரிப்பேர் பண்ணலாம். லாஸ்ட் 10 மினிட்ஸ் 71st மினிட்ல கூட போய் நான் அவனை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? பட் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸாக்டாக அந்த டைமில் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போது அதுதான் கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம ஃப்ளோட்டுக்கு வரலாம். கிரிட்டிக்கல் பாத் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ளோட், டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். சிம்பிள். இதுக்கு வந்து 3 விஷயம்தான். அந்த ஃப்ளோட்னா என்னன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் ஃப்ளோட்டுங்கிறது லேட்டஸ்ட் அண்ட் ஏர்லி. ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் வரணும்,
செகண்ட் ஏர்லி வரணும். ரெண்டுமே ஃபினிஷ் டைமாக இருக்கலாம், இல்லை சாரி இந்த இடத்துல டோட்டல் ஃப்ளோட்டுங்கிறது ரெண்டுமே ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் வந்துடணும், அதுலேருந்து ஏர்லியஸ்ட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணணும். பட் ரெண்டுமே ஃபினிஷ் டைமாக இருக்கணும், இல்லாட்டி ரெண்டுமே ஸ்டார்ட் டைமாக இருக்கணும். நம்ம அந்த காலமில் நம்ம வந்து ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம், ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம், லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். அதில் வந்து ஸ்டார்ட் டைம்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் லேட்டஸ்ட்லேருந்து ஏர்லியஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். இதுதான் டோட்டல் ஃப்ளோட். அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஃப்ளோட் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அந்த டோட்டல் ஃப்ளோட்லேருந்து மைனஸ் ஹெட்டை மைனஸ் பண்ணணும். ஹெட் ஈவெண்ட்டோட ஸ்லாக் நம்ம அங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும், ஹெட் ஈவெண்ட் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும், டெய்ல் ஈவெண்ட் வந்து இது வந்து ஹெட் ஸ்லாகு 0, இது வந்து டெய்ல் ஸ்லாகு 0. அது மாதிரி ஹெட் ஸ்லாகை மைனஸ் பண்ணால் டோட்டல் ஃப்ளோட்லேருந்து ஹெட் ஸ்லாகை மைனஸ் பண்ணால் ஃப்ரீ ஃப்ளோட். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டுங்கிறது ஃப்ரீ ஃப்ளோட்லேருந்து டெய்ல் ஸ்லாகை மைனஸ் பண்ணால் ஃப்ரீ ஃப்ளோட். ஓகே, டோட்டல் ஃப்ளோட்டுங்கிறது எவ்வளோ நம்ம வந்து டைம் டிலே பண்ணுறோம், அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம் கேன் பி டிலேட் காசிங் அடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட் டியூரேஷனில் எந்த ஒரு டிலேயும் பண்ணாமல் நம்மளால் எவ்வளோ டைம் டிலே பண்ண முடியுங்கிறது தான் டோட்டல் ஃப்ளோட். ஓகே, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை பொறுத்தவரையும் டோட்டல் ஃப்ளோட்ஸ் வந்து எப்போவுமே ஜென்ரலாக வந்து 0வாக இருக்கும். டோட்டல் ஃப்ளோட்னா என்னன்னு சொன்னால் 2 ஸ்டார்ட் டைமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆர் 2 ஃபினிஷ் டைமுக்குள்ள டிஃப்ரென்ஸ். பட் லேட்டஸ்ட்லேருந்து தான் ஏர்லியஸ்ட்டை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 2 ஸ்டார்ட் டைமுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம இந்த இடத்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 5th காலம், ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 3rd காலம். ஸோ 5 - 3 பண்ணி நம்ம டோட்டல் ஃப்ளோட்டை ஐடென்டிஃபை பண்ணிடணும். இப்போ 5ல் வந்து 0 இருக்குது, 0 - 0 0. அடுத்தது வந்து 1 - 1 0, 4 - 4 0, 63 - 0 63, 71 - 0 71, அடுத்தது 64 - 64, 66 - 60 81. ஸோ எல்லாமே 0 வந்துடுச்சு. ஸோ டோட்டல் ஃப்ளோட் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஃப்ளோட்லேருந்து ஹெட் ஸ்லாக்கை மைனஸ் பண்ணுறது. டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிச்சாச்சு, 0 - ஹெட் ஸ்லாக் 0 ஹெட் ஸ்லாக். ஓகே, அதே மாதிரி 0 - 0, 63 - 0 63, 71 - 0 அது முடிச்சிட்டோம்னா அதே மாதிரி ஃப்ரீலேருந்து ஹெட்டை மைனஸ் பண்ணுறது, டோட்டல்லேருந்து இது வந்து எப்படின்னா டோட்டல் அண்ட் ஹெட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரீ. ஓகே, அதே மாதிரி டோட்டல் அண்ட் ஃப்ரீ அண்ட் டைல், ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கும் டைல் ஃப்ளோட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது 9th காலம் 10th காலம் ஃப்ரீ ஃப்ளோட். ஓகே, ஃப்ரீ ஃப்ளோட்டுங்கிறது 10th காலம் மைனஸ் 8th காலம் டைல் ஃப்ளோட். ஓகேவா, டோட்டல்லேருந்து ஹெட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட், டோட்டல்லேருந்து ஹெட்டை மைனஸ் பண்ணால் ஃப்ரீ ஃப்ளோட். ஃப்ரீலேருந்து நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீலேருந்து டைலை மைனஸ் பண்ணிங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இதெல்லாம் மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது, இதில் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டுங்கிறது ஃப்ரீ ஃப்ளோட்லேருந்து டைல் ஃப்ளோட்டை மைனஸ் பண்ணுறது. ஸோ 10th காலம் - 8th காலம். ஓகே, அதை கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு 0 கிடைக்குதோ தட் இஸ் கிரிட்டிக்கல் பாத். இது A ஆக்டிவிட்டி, B ஆக்டிவிட்டி, C ஆக்டிவிட்டி அண்ட் F ஆக்டிவிட்டி, G ஆக்டிவிட்டி, H ஆக்டிவிட்டி. ஸோ ஃப்ளோட், அதாவது டோட்டல் ஃப்ளோட் எதுக்கெல்லாம் 0 வந்திருக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃப்ளோட்டுங்கிறது ஒரு ஃப்ரீ டைம். நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டி இப்படி டிலே பண்ணாலும் என்னோட அடுத்த ஆக்டிவிட்டி எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ளோட். பட் இந்த இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் இஸ் 0. ஸோ 0 ஃப்ளோட் இருக்க எந்த ஆக்டிவிட்டியுமே நம்ம டிலே பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. அதுதான் கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்கிறாங்க. A to B, B, C, F, G, H. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத்தில் இதுதான் கிரிட்டிக்கல் பாத். 126 minutes A, B, C, F, G, H. ஓகே, இதுக்கு தான் என்ன வரும்னா 0 வரும். சிம்பிள், அவ்வளோதான். இதுதான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கிரிட்டிக்கல் பாத். ஸோ டோட்டல் ஃப்ளோட் எதுக்கெல்லாம் 0 வந்திருக்கோ அதெல்லாம் கிரிட்டிக்கல் பாத்னு அர்த்தம். ஓகே,
ஓகே, நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக இந்த 2 வீடியோஸ்லையும் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட்டாக எடுத்து அதில் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிறது. ஏர்லியர் ஸ்டார்ட் டைம், ஃபினிஷ் டைம், லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஃபினிஷ் டைம், ஹெட்டு, டைல், ஸ்லாக்கு, அப்புறம் ஃப்ளோட், டோட்டல், ஃப்ரீ, இண்டிபெண்ட் அண்ட் எப்படி கிரிட்டிக்கல் மெத்தட் கிரிட்டிக்கல் பாத் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் கிரிட்டிக்கல் பாத் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா டோட்டல் ஃப்ளோட் எதுக்கெல்லாம் 0 வருதோ அதெல்லாம் கிரிட்டிக்கல் பாத். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த சம்மில் பார்த்தாச்சு. ஓகே, இதோட இந்த சிபிஎம் மாடல் முடியுது. நெக்ஸ்ட் வந்து PERT பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.